வணக்கம். இப்போ கரூர்ல 27ஆம் தேதி சென்ற மாதம் நடைபெற்ற மிக துயரமான சம்பவத்தில் 41 விலை மதிப்பற்ற உயிர்கள் போய்விட்டன. இந்த நாட்டின் தூண்கள் என்று கருதப்படும் இளைஞர்கள் மரணமடைந்துள்ளார்கள். நம்ம இதிலிருந்து எல்லா பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில உண்மைகளை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும். இந்த தொடர்னோட நோக்கமே ஒரு விழிப்புணர்வு தான். நீங்க கடந்த பல ஆண்டுகளாக பார்த்தீர்களே ஆனால் மக்களை வழிநடத்த வேண்டிய தலைவர்கள், குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டிய பெற்றோர்கள், அறிவுத்திறனையும் சிந்திக்கும் பகுத்தறிவையும் உருவாக்க வேண்டிய பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிலையங்கள் ஆகியவை அனைத்தும் அவங்களது டியூட்டியை சரியா செய்யல அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன் அப்படின்னா, ஒரு இளைஞர்கள், இள வயதுள்ளவர்கள், அவங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? அவங்க ஃபோக்கஸ் படிப்பில் இருக்கணும், நாலேஜ் என்ஹான்ஸ் பண்றதுல இருக்கணும், இந்த நாட்டினோட வளர்ச்சியில் இருக்கணும், தேச பற்றில் இருக்கணும், நல்ல பணியில் அமர வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இதுல தான் ஃபோக்கஸ் இருக்கணும். அதுக்கு யார் காரணம்? ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள், அதுக்கு அடுத்தது ஆசிரியர்கள், கல்வி நிலையங்கள், அதுக்கு அடுத்தது பொது வாழ்க்கையில் உள்ள தலைவர்கள், அதுக்கு அடுத்தது பார்ட்லி ஊடகங்கள் ஆல்சோ. ஆனா இந்த 4 என்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இளைஞர்களை அரசியல் மாயை, சினிமா மோகம், எதுல ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு எது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, எது செகண்டரி அல்லது தேர்ட் ரெக்குவயர்மெண்ட்டோ அதுல ப்ரையாரிட்டியா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க விலை மதிப்பில்லாத உயிர்களை போக்குறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. இதுல ஆர்கனைசர் மோசமா, கவர்மெண்ட் மோசமா, போலீஸாங்கிறத அடுத்த தொடர்ல சொல்லுவோம். ஆனா மிக கவலை தரும் விஷயம் என்னன்னா, குழந்தைகளை கூட அந்த பொதுக்கூட்டத்திற்கு எடுத்து கூட்டு போய் மிக அதிகமான கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், மூச்சு விடுறக்கே கஷ்டம், இத்தனை தெரிஞ்ச பின்னாடி அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறாம அந்த குழந்தைகளை அங்க வச்சு அந்த குழந்தைகளையும் பறிகொடுத்து பல குழந்தைகளை தூக்கி வீசி பல குழந்தைகளை மற்றவங்க எல்லாம் சேர்த்து இழுத்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணது எல்லாம் ஒளிநாடாவில் பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த என் சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்பத்தாரே, உங்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், வாழ்க்கையில் எது முக்கியம், எது அவசியம், எது குழந்தைகளுக்கும் வளரும் இளைஞர்களுக்கும் அவசியம் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தாருங்கள். அந்த பொறுப்பு முதலில் பெற்றோர்களுக்கும், கல்வி நிலையங்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், அதுக்கப்புறம் நல்ல தலைவர்கள் இருந்தால் அவங்களுக்கு இருக்கு. நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.